நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 22/11/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி, நவம்பர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 4:24 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 4:49 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று காலை 6:14 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:49 வரை பரணி, பின்பு கிருத்திகை. மேஷம் ராசி நேயர்கள், இன்று கடந்த கால சிரமம் அனைத்தும் விலகி செல்லுங்க. செயல்களில் உற்சாகமுடன் செயல்படுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தொழில் வளர்ச்சி பணி சீராக இருக்கக்கூடும். இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நட்பு வட்டம் என்று விரிவடைய கூடுங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பெரியவர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். திருமண சுபகாரங்கள் பேச்சு வார்த்தைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இன்று நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன சஞ்சலம் நீங்கி நிம்மதியும் உண்டாக கூடுங்க. காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாக கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இருக்க கூடுங்க. என்று பெண்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல முடியாதது என்று ஏதும் இல்லை. கொஞ்சம் இல்லத்தில் சொல்லி அதற்கான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்ட விட முடியும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. முடிந்த அளவு மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது மிக சிறப்பு. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று கூடுமானவரை யோசித்து காரியங்கள் ஈடுபடுவது மிக நல்லது. உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். கடந்த கால சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். அன்பு பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. புது புது ஆலோசனைகள் கொடுக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தடை தாமதங்களை உடைத்தெறிவீர்கள். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உபரி பண வருமானம் கிடைக்க கொடுங்க. பரணி. இந்த நாள் உங்களுக்கு எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்திலும் நிம்மதி உண்டாக கொடுங்க. வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லுங்க. என்று உங்களுக்கு செயல்பாடுகளை வேகம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். கிருத்திகை. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடை தாமதங்கள் விலகி செல்லக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு வருமானம் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இன்று செய்யும் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடும். பேச்சில் நிதானத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கொடுங்க.
கூடுதல் பண வரவு கிடைக்கக்கூடும். வருமானம் குறைவது போல் இருந்தாலும் கண்டிப்பாக குறையாது. உபாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். நகை, பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். பேச்சில் இனிமையுடன் பேசுவது நல்லது. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை சிந்தித்து செயல்பட வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வர்கள். இன்று அனைவரின் பேராதரவையும் பெற முடியுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த நல்ல பலனை அடைய முடியும். லாபத்திற்கு குறைவிருக்காது. போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு வரக்கூடுங்க. பெண்கள் என்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனோபலம் அதிகரிக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருப்பது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். காதலை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்வீர்கள். கல்வியில் சுலபமாக சாதிப்பீர்கள். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் கருத்து வேற்றுமை இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என எண்ணம் இருக்க கொடுங்க. தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். கேட்ட இடத்தில் பணவரவு கண்டிப்பாக இருக்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரோகிணி, மனம் சந்தோஷம் அடையக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக இருக்கும். இன்று கேட்ட இடத்தில் பணவரவு கிடைக்க கொடுங்க. நிம்மதியான சூழல் உருவாகக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. இன்று தொழில் செய்பவர்கள் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம், நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று நீங்க செய்யும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள், இன்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுகக்கூடும். நீண்ட அளவில் உதவிகளை புரிந்து நல்ல பெயரை பாதுகாத்திடுவீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும். நிலவி பணம் விடாமுயற்சியால் கிடைக்கக்கூடும். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும். நல்ல பலன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்பார்த்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. மிதுனம் ராசினியர்கள், எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெற முடியுங்க. பெண்கள் இன்று விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். என்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்ய முடியுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம், இந்த நாள் நீங்க இனிமையாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இதில் முன்னேற்றம் அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். உடைய தகுதி திறமையை என்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மிகவும் நல்ல நாளாக இருக்க கொடுங்க. உழைப்பு கூடுதலாக இருக்கக்கூடும். இன்று சிரமங்கள் ஓரளவு சரியாகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். உயர்வுக்கு வழி உண்டாக கொடுங்க.
திருவாதிரை நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். இயன்ற அளவில் உதவிகளை செய்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடும் என்று சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுகக்கூடுங்க. புனர்பூசம் இயன்ற அளவில் உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி அடி போடும். விடாமுயற்சியினால் வெற்றி கிடைக்கக்கூடும். அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. முயற்சிகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பயனறிந்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள். இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். உங்களின் தகுதி திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தாராள அளவில் பண வரவு கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். எதிர்நீச்சல் போட்டாவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. சற்றே உங்களுக்கு கடன்கள் குறைந்து விடக்கூடும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது மிக நல்லது. உறவினர் நண்பர்களிடம் டென்ஷன் ஆகாமல் இருக்க வேண்டும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. சிலர் சுயநல நோக்குடன் அணுகக்கூடும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கக்கூடுங்க. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. காதல் மட்டுமே பிரச்சனையை கொடுக்கும். பயம் வேண்டாம். காலப்போக்கில் எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரு நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று காரியங்களை சுலபமாக நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். உடைய தகுதி திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. பூசம் மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. இன்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்படக்கூடும். மன வலிமை உண்டாகக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். ஆயில்யம் கோவில் குளங்களுக்கு சென்று வர பார்ப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். கூடுதல் முயற்சிகளை இன்று மேற்கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். என்று செய்கின்ற செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்க கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள். இந்த எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மிகவும் பொறுப்புடன் இன்று நீங்க காணப்பட வேண்டும். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுக கொடுங்க. மாமன் மைத்துனர் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தாய்மாமன் உறவு மூலம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கவனமாக பேசுவது ரொம்ப சிறப்பு. சில இடங்களில் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முன் கோபத்தின் காரணமாகவும் சில பிரச்சனைகள் எழக்கூடுங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெயிப்பதற்கு பொறுமை என்பது கண்டிப்பாக வேண்டும். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாகவே சிம்ம ராசினியர்களுக்கு கடுமையான சூழ்நிலவு கொடுங்க. எதிர்பார்த்த விஷயங்கள்ல கூட சில நல்லது நடக்கவில்லை என்றால் கோபம் உருவாக கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் கூடும். ஆனால் சொந்த பந்தங்களின் ஆதரவு முழுமையாக இருக்க கொடுங்க. எடுத்த விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக சிந்தித்து செயல்படுவீர்கள். தொழில் போட்டிகள் விலகி செல்லக்கூடும். உற்றார் உறவுகளின் ஆதரவுகள் கிடைக்கக்கூடும். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. எதிர்பாராத மேன்மைகள் உண்டாகக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று பணி சுமை என்று இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை நீங்க அமைதி கொள்ள வேண்டும். காதல் நீங்க பதட்டப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும்.
நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை நேரம் செலவிடுவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. பூரம். என்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அற்புதமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். சில இடையூறுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி முடியுங்க. உத்திரம். என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூட்டும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். உடைய தகுதி திறமையை என்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைகள் சற்றே குறைந்து விடக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. நண்பரிடம் எதிர்பார்த்த விஷயங்கள்ல வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இந்த நாள் நீங்க பதட்டம் இல்லாமல் செயல்பட வேண்டும். முக்கியமாக யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக பலம் பெற கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சாமர்த்தியமாக செயல்படுவது எதிலும் நன்மையை கொடுக்குங்க. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். அதனை கண்டு பயப்பட வேண்டாம். சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். உடல் உழைப்பும் அதிகரிக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை சாமர்த்தியமாக செயல்படுங்கள், வெற்றி இருக்குங்க. இருந்தாலும் காதலை நீங்க தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மிதமான பணவரவே வரக்கூடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பண வரவுகளும் சீராக இருக்கக்கூடும். ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இன்று நீங்க எதிலும் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். அஸ்தம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தொழில் நெறிமுறைகளை சரி கட்டி விடுவீர்கள். வியாபார தளத்திற்காக புதிய இடம் பார்ப்பீர்கள். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீர்படும். சிரமங்கள் கொஞ்சம் வெளிப்படக்கூடும். கூடுமானவரை இன்று நீங்க பேச்சை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள், அது போதும். சித்திரை. இன்று பண வரவு ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க கொடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். கட்டுப்பாட்டுடன் எதிலும் இருந்தால் வெற்றி இருக்கக்கூடும். நல்ல நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மனசுக்குள்ள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பயம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். சூழ்நிலை நீங்க புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. அது மட்டுமில்லை, வண்டி வாகனம் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. துலாம் ராசினியர்கள் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுக வேண்டும்.
அனைவரிடமும் இயல்புடன் பழகக்கூடிய சூழல் உருவாக்கக்கூடும். நண்பரின் கருத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அனுகூலமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்று தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். தாய் வீட்டு சீதனம் கண்டிப்பாக கேட்டு பெறுவீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் ஆதரவை கண்டிப்பாக பெற முடியும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பங்களை சரி கட்டி விடுவீர்கள். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்ள கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற கொடுங்க. பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும்னாக இருக்கக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலில் அமைதி கொள்வது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய முடியுங்க. கல்வியிலும் சுலபமாக ஜெயிக்க முடியும். பொறுப்புகள் உண்டாக கூடும். மாணவர்களுக்கு இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரு நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். உங்களுக்கான முன்னேற்றம் கண்டிப்பாக காத்திருக்க கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இந்த முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கொடுங்க. பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடும். தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். நண்பரின் கருத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சுவாதி. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கூட்டுத் தொழில் லாபம் கிடைக்க கொடுங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை அமைதியுடன் செயல்படுத்துங்கள். இந்த நாள் நீங்க முடிக்க முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. விசாகம். என்று பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள். அனுகூலமான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பணி விஷயமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக சிறப்புங்க. விருச்சிகம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. சராசரி வருமானத்தை இன்று நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள். மிதமான பண வரவு கிடைக்கக்கூடும். பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. பிள்ளைகள் மூலமான மகிழ்ச்சி கொடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். தொழில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. வியாபாரம் நல்ல நிலையில் இயங்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். பெரிய முதலீடுகளில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கடுமையான சூழல் நிலவிக் கொண்டிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லதொரு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியுங்க. வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கண்டிப்பாக கூட்டும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் உங்களுக்கு குழப்பத்தையே கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள், பொறுமையாக இருங்கள். காதல் ஜெயிக்கும் வரை அமைதியுடன் செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். கல்விக்கான முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். குடும்பத்தாரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். உயர் அதிகாரியின் நட்பின்றி ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உடைய கருத்தை மற்றும் விமர்சனம் செய்ய வேண்டாம். மற்றவர்கள் செய்தாலும் நீங்க பெருமை கொஞ்சம் கொள்ளுங்கள். யாரையும் இன்று குழப்பிக் கொள்ள வேண்டாம். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம்.
மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சுமூகமான சூழலை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோரிடமும் இயல்புடன் பழகக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அனுஷம், இன்று உங்களுடைய தன்மான குணத்துக்கு சோதனை வருங்க. சிலர் வேண்டுமென்றே பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகுங்க. சிந்தித்து செயல்படுவது மிகவும் காரியங்களை வெற்றியை கொடுக்கும். வியாபாரம் நல்ல நிலையில் நடக்க கொடுங்க. பழக்க வழக்கங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியும். இன்று முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கேட்டை, நிம்மதியான உறக்கம் வரக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடுங்க. பெரிய முதலீடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புது புது விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. நல்லதொரு பழக்க வழக்கங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல மனிதர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழிலும் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள், இந்த பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்ட முடியுங்க. நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்ட செயல்களை எளிமையாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் வளர்ச்சி ஏற்படக்கூடும். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்திலும் ஒற்றுமை இன்று காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல நிலையில் உங்க வாழ்க்கையை செல்லக்கூடுங்க. உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தெளிவு ஏற்படக்கூடுங்க. பயம் அறியாமல் இன்று நீங்க செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். பொறுமையாக செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் நேருங்கள். திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று விடாமுயற்சிக்கு வித்திரும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பு ஒன்று பகையாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிரிகள் கண்டிப்பாக தவிடுபடியாக கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. இன்று ஓரளவு காரியங்கள் சூடு பிடிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராடம் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். துரிதமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். காரியங்கள் கச்சிதமாக கை கொடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். மன அமைதி கண்டிப்பாக உண்டாக கூட்டும். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் வேண்டாம். உத்திராடம் இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க சுலபமாக உங்களால் வழிநடத்தி செல்ல முடியும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மகரம் ராசினியர்கள், இன்று நீங்க சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்ட செயல்களை எளிமையாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். உடல்நிலையில் தேவையற்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மருத்துவ சிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எதிலும் முழு பலனை அடைவதில் கொஞ்சம் கடினம் இருக்குங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். முக்கியமாக யாரிடமும் பாதீனம் செய்ய வேண்டாம். என்று பெண்கள் வருமானத்தை உயர்த்துவதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள். பைனான்ஸ் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்குங்க. பெண்களுக்கு என்று மன இறுக்கம் கொஞ்சம் ஏற்படும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது நல்லது. பெண்கள் நிதி நிலையை
சீர்படுத்திக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். மன அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். நல்ல நண்பர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. நண்பரின் வாழ்த்து கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திருவோணம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உடல்நிலையில் சிறு பிரச்சனைகள் எழுந்து பின்னர் சரியாகும். வாய்வை ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவிட்டம். முயற்சி கண்டிப்பாக பலிக்குங்க. யதார்த்தமாக செயல்படுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனமாக பேசுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க இந்த நாளை நீங்க சந்தோஷமாக வழிநடத்தி செல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் கொஞ்சம் நிறைவாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. எதிர்பாராத திருப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். இன்று வருமானத்தை விரிவாக்கம் செய்து கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக அமையுங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக இருக்காது. கும்பம் ராசினியர்கள் தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் இருக்கும். பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுக்க முடியும். தொழில் வியாபாரம் செழிக்க புதிய அனுகூலம் உருவாக்கக்கூடும். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். எடுத்தும் கௌத்தமேறி எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். ஒரு முறைக்கு பல முறை சந்தித்து செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். உடல்நல குறைவுகளால் அடிக்கடி விடுபடுக்க வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளுடைய அதிருப்திக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். என்று பெண்கள் வாழ்க்கையில் ரொம்ப கடினமாக உழைப்பீர்கள். என்ன செய்தாலும் நல்ல பெயர் இல்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் இருக்கும். விருப்பங்கள் கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. பொறுப்புகள் என்று உண்டாகக்கூடும். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கல்வியில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் சரி கட்டிக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று உங்க மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. சந்தோஷம் எதிலும் உண்டாக கொடுங்க. சிரமங்கள் படிப்படியாக சரியாகும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாங்க. சதயம். இந்த நாள் இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. பல நெருக்கடியிலே கடந்து வெற்றி பெற முடியுங்க. அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். காலை பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்க கொடுங்க. முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். இன்று உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்கள் முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். போராட்டாத்தி. இனிமையாக பேசி பழகுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மகிழ்ச்சியுடன் இன்று நீங்க காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். இந்த நாளை நீங்க அவசர முடிவுகள் மட்டும் எடுக்க வேண்டாம். தொடர்ந்து யோசித்து எதையும் செய்யுங்கள்.
அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள் இன்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடுங்க. நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைக்கு எல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். இன்று கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக இருக்கும். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு சமூக பணி புரிவதில் ஆர்வம் ஏற்படக்கூடும். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் சிரமங்கள் விலகி செல்லுங்க. மிதமான பண வரவுதான் கிடைக்கக்கூடும். பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவரால் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்க கொடுங்க. பெண்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று முக்கிய முடிவுல மிக தெளிவாக எடுப்பீர்கள். குழப்பங்களை சரி கட்டிக் கொள்வது மிக நல்லது. காதலை நீங்க அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல கொடுங்க. காதல் அடுத்த கட்டம் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். பயம் வேண்டாம். இன்று மாணவர்கள் பொறுப்பாக காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்கள ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். கல்விக்கான முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று சிரித்த முகமும் அழகும் வெளிப்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். கற்பனை பலம் மிகுந்து காணப்படக்கூடும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நன்மைகள் தேடி வரக்கூடுங்க. எதிர்பாராத செலவுகள் உண்டாகக்கூடும். காலை பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று இல்லத்தில் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். உத்திரட்டாத்தி. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடுங்க. குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியம் இன்று சீர்படக்கூடும். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். வாய்வை ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ரேவதி. சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்துழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்று அற்புதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.